ஓட்டுப்பதிவு அமைதியான முறையில நல்ல முறையில நடந்திருக்கு. ஏன்னா மக்கள் வந்து இந்த முறை வந்து ஒரு நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்து இந்த ஓட்டை போட்டிருக்காங்க. கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் வேதனைகளையும் வெஸ்ட் பெங்கால் மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. விஜய் மேல இவ்வளவு ஒரு அன்போட அவ்வளவு பேர் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அத்தனை பேருக்குமான பாதுகாப்பை வந்து நான் உறுதி செய்றேன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காங்க. வந்தே மாதரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ஓட்டுப்பதிவு அமைதியான முறையில நல்ல முறையில நடந்திருக்கு. அதிகபட்சமான ஓட்டுப்பதிவும் நடந்திருக்கு. தமிழ்நாட்டுல 85.15% வெஸ்ட் பெங்கால்ல 90.2% வந்து ஓட்டு பதிவாயிருக்கு. உண்மையிலே பார்த்தோம்னா இது வந்து எஸ்ஐஆருக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் தேர்தல். நமக்கு ஒரு ஆளுக்கு கூட என்னுடைய ஓட்டு இல்லை, ஓட்டு காணாம போச்சு, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் எஸ்ஐஆர் வரும்போது எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்துச்சு. அதாவது குறிப்பா வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை வந்து ஒதுக்குறதுக்காக இந்த எஸ்ஐஆர் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுபான்மையினர், ஒரு இஸ்லாமியர், ஒரு கிறிஸ்தவர், மற்ற யாருமே வந்து என் ஓட்டு இல்லைன்னே சொல்லல. எல்லாருடைய ஓட்டுமே இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும், வெளியில இருந்து வேலைக்கு போன எல்லாருமே வந்து நல்ல முறையில ஓட்டு போட்டு போயிருக்காங்க. உண்மையிலே பார்த்தோம்னா அந்த 90%, 85%ங்கிறது ஒரு நல்ல அறிகுறி. எல்லாருமே பார்த்தோம்னா காலையில 7 மணிக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து ஓட்டு சாவடிக்கெல்லாம் போயிட்டாங்க. ஈவினிங் 6 மணி வரைக்குமே வந்து பெருவாரியாக தொடர்ந்து போய்க்கிட்டே தான் இருந்தாங்க. கூட்டம் இல்லாம ரொம்ப ஃப்ரீயா நல்லபடிக்கு முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுவுமே வந்து அந்த இடத்துல வச்சு பேசி முடிச்சுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த தேர்தல் வந்து ஒரு நல்ல மாற்றத்திற்கான தேர்தல். ஏன்னா மக்கள் வந்து இந்த முறை வந்து ஒரு நல்ல மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சுதான் வந்து இந்த ஓட்டை போட்டிருக்காங்க. அதாவது வயதானவங்க கூட இவ்வளவு வெயில் அடிக்குதே, ஏன் போய் ஓட்டு போடணும் அப்படின்னு நினைக்காம ஆட்டோ பிடிச்சு, காரை பிடிச்சு, பைக்ல எப்படியாவது உட்காந்து போய் கண்டிப்பாக எல்லாருமே ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இந்த முறை வந்து ஒரு நல்ல மாற்றம் வேணும் அப்படிங்கறதுல எல்லாருமே இந்த தடவை வந்து தெளிவாக இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஓட்டு பெர்சன்டேஜ் வந்து 2 மாநிலத்துக்குமே வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்மளை விட வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு வந்து இந்த முறை ஆட்சி மாற்றம் நடந்தே தீரணும். நமக்கு இன்னைக்கு எப்படி நடக்குதோ இதை விட 50 மடங்கு கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் வேதனைகளையும் வெஸ்ட் பெங்கால் மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் டெய்லி ப்ரேயர் பண்றது அதுதான், ஆண்டவா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விடிவு காலத்தை கொடு, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை கொடு, ஒரு நல்ல ஆட்சியாளர் உட்கார்ந்து அவங்கள ஆளணும் தான் நான் டெய்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக அதுவும் நிறைவேறும். நமக்கு ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் வரும். இதுல பார்த்தோம்னா குறிப்பா சொன்னோம்னா விஜய் அவர்களை இந்த தடவை நம்ம பேசியே ஆகணும். நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து ஒரு இஸ்லாமிய சமூகம் விஜய் மேல இவ்வளவு ஒரு அன்போட அவ்வளவு பேர் போய் ஓட்டு போட்டிருக்காங்க. நான் வந்து நினைச்சேன் போடுவாங்க, பட் திமுகவுக்கு போன முறை ஓட்டு போட்டவங்க எவ்வளவு பேர் போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கும் போது நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு எங்க ஊர்லயே வந்து போட்டிருக்காங்க. எங்க ஊர்ல வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சரிசமமாக, இன்னும் சொல்ல போனா கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கும் ஊர் எங்க ஊர். அதுல எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல வந்து ஒரு 18 வார்டு இருக்கு. அந்த ஒரு வார்டுக்கு 2 பூத் மாதிரி வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த 36 பூத்ல மட்டுமே இஸ்லாமியர்கள் ஓட்டு மட்டுமே வந்து 500 ஓட்டுக்கு மேல வரும்னு சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காலையில ஒரு 2 பேர்கிட்ட பேசினேன். அவங்க எல்லாம் பார்த்தோம்னா above 60 அவங்களே சொல்றாங்க, இஸ்லாமியர் தான் அவங்களாம். எப்ப நாங்களாம் விஜய்க்கு தான்ப்பா போட்டேன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. போன தடவை நீங்க டிஎம்கேவுக்கு போட்டீங்களேன்ட்டு. ஆமா, வருஷம் பூரா அவங்க தானே வர்றீங்க, அப்பே மகன் வேற ஒரு மாத்தி போடுவோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு அந்த மக்கள்கிட்ட. நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாலாம் வந்து ரொம்பவும் தரைக்குறைவாக இஸ்லாமிய பெண்களையும் இஸ்லாமிய இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களையும் வந்து நீங்க விஜய்க்கு போடுறத வச்சு ஒரு மாதிரி ரொம்பவும் கேவலமாக பேசுறாங்க. அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது ஜனநாயக நாடு. யாரை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும், எந்த அரசியல்வாதியை சப்போர்ட் பண்ணணுங்கிற உரிமை நமக்கு இருக்கு. இது வந்து இவங்க பேசுறது வந்து மிகவும் தவறானது. அதுவும் இல்லாம பெண்களை வந்து பேசுறாங்க இல்லையா, அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எடப்பாடி ஐயார் வந்த பிறகு இப்படியாப்பட்ட ஆட்களை வந்து அவர் சரி செய்யணும். இல்லாட்டினா இதுக்கு வந்து நம்ம உத்தரப்பிரதேசத்து போலீஸை தான் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும் போல. எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லை, இவங்க வந்து எங்களை ரொம்பவும் கேவலமாகவும் இழிவாகவும் பேசுறாங்க அப்படின்ட்டு. இன்னொன்னு பார்த்தோம்னா புர்கா எதுக்கு போடுற, புர்காவை கழட்டி வச்சுட்டு பேசு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க. புர்கா போடுறது எங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காகத்தான் நாங்க போடுறோம், சரியா? இதை வந்து நீ இதை போடு போடாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஆம்பளைக்குமே வந்து உரிமை இல்லை, சரியா? இஸ்லாத்துல வந்து புர்கா வந்து மஸ்ட் இல்லை.
எங்களுடைய கன்வீனியன்ட்டுக்காக நாங்க போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய பெண்களும் சொல்றாங்க. நானும் அதைத்தான் சொல்றேன். அடுத்த வீட்டு பெண்களை ரொம்ப இழிவாக பேசுறது மிகவும் தவறு. அதுலலாம் பார்த்தோம்னா அது என்னன்னா அவங்க சார்ந்து இருக்கிற கட்சி அப்படி. ஏன்னா அவங்கலாம் அவங்க டிஎம்கேட்ட வந்து பணம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டினா இந்த அளவுக்குலாம் பொங்க மாட்டாங்க, இந்த அளவுக்குலாம் கொந்தளிக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய இஸ்லாமிய சமூகம் இந்த முறை வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அது எல்லாரும் கூட சொல்லலாம். நீங்க பாஜகவுக்கு சப்போர்ட் பண்றீங்க. மற்றவங்கள ஏன் நீங்க மாத்தலன்னு. முதல் முறையாக மாத்தி யோசிச்சிருக்காங்க. அதுவே பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். வித்தியாசமாக யோசிக்கிறாங்க. விஜய் நல்லது பண்ணுவாருன்னு நம்புறாங்க. டிஎம்கேக்கு ஓட்டு போடாத வரைக்கும் நம்ம தமிழ்நாடு நல்லா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும் அவங்களுக்கா புரிஞ்சுக்கிட்டு தேசியத்தின் பக்கம் கண்டிப்பாக வருவாங்க. வரமாட்டாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். கண்டிப்பாக வருவாங்க. அதனால இந்த முறை வந்து இஸ்லாமியர்கள் பெண்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து பொறுப்புல இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே பாராட்டணும் தான் எனக்கெல்லாம் தோணுது. கண்டிப்பாக வெளியே வாங்க. நமக்கான ஒரு விஷயம், நமக்காக வந்து ஒரு பிரதிநிதி வேணும் நீங்க நினைக்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம். நிறைய விஷயங்கள் எல்லா பெண்களுக்காகவுமே பேசுங்க. எல்லாமே நல்லது நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல கல்வி, நல்ல ரோடு, நல்ல தண்ணீர், போக்குவரத்து நல்லா இருக்கணும். அவ்வளவுதான் வந்து சாதாரண மக்கள் எதிர்பார்க்கிறது. ஒரு ரேஷன் கடையில நல்ல அரிசி கிடைக்கணும். அவ்வளவுதான். மற்றவங்க மாடி இவங்க கோடி கோடியா சம்பாரிச்சு வச்சிருந்தாலும் இங்க நமக்கு கொடுங்கன்னு யாரும் கேட்கப்பட ஒரு சாதாரண மக்களுக்கு ஒரு அடிப்படை தேவை அதுதான். நல்ல கல்வி, ஃப்ரீ கல்வியை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுத்தாலே போதும். இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா பல லட்சம் பணங்களை நகைகளை அடவு வச்சு பிள்ளைகள் போய் ஃபீஸ் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய அந்த மும்மொழி எதிர்ப்பு கொள்கையினால பார்த்தோம்னா நம்ம தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நிறைய மிடில் கிளாஸ் தான் இருக்கிறாங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த சோசியல் மீடியால வந்து பேசுறவங்களுக்கு உடனே உடனே பிள்ளைங்க பதில் கொடுத்துறாங்க. உடனே உடனே பசங்க இஸ்லாமிய பசங்கள் பதில் கொடுத்துறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். பரவாயில்லை, நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சரி எது தப்பு எதுன்னு தெரியுது. போதை கலாச்சாரம் வேண்டாம்னு சொல்லி பேசுறாங்க. பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாகிறத பத்தி பேசுறாங்க. போக்குவரத்து சரியில்லைன்னு சொல்லி பேசுறாங்க. உண்மையிலே இந்த மாற்றம் வந்து எல்லா பெண்களுக்குமே வரணும். நான் நிறைய வீடியோல சொல்றேன், பெண்கள்கிட்ட பேசுங்க அரசியலை பத்தி. நிறைய ஜென்ஸ் இருக்காங்க. நீங்க உங்க வீட்டுல டிஸ்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக பெண்களுக்கு இந்த 1க்கு 4 தடவை சொன்னா கண்டிப்பா எங்க மண்டையில ஏறும். நாங்க 4 பேர்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி வடநாட்டுல வந்து நமக்கு நாடு முக்கியம், நமக்கு வந்து இந்த நம்மளுடைய கல்ச்சர் முக்கியம்னு அந்த மக்கள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்களோ, ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க. அதே மாதிரி ஒரு மாற்றம் தமிழ்நாட்டிலேயும் வந்துரும். இன்னைக்கு ஓட்டு பர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு. கண்டிப்பாக இதன் மூலம் வந்து ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் வரும்போது அத்தனை பேருக்குமான பாதுகாப்பை வந்து நான் உறுதி செய்றேன்னு சொல்லிட்டு எடப்பாடி ஐயா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாம நேத்து பார்த்தோம்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து ஓட்டு போட்டாங்க. அஜித் அவர்கள், ரஜினிகாந்த், பொன்னம்பலம், டி ராஜேந்தர், சிவகுமார் இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டாங்க. அதுல வந்து குறிப்பா பார்த்தோம்னா சிவகுமார், ரஜினிகாந்த் அவர்கள்லாம் சொன்னது வந்து போதை கலாச்சாரம் வேண்டாம், போதைப் பொருட்கள் வேண்டாம், அதெல்லாம் விட்டு ஒழிங்கன்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே பேசினாங்க. அப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து இது நாள் வரைக்கும் அவங்க யாருமே வந்து போதை கலாச்சாரத்தை பத்தியோ நம்ம பிள்ளைய குடிச்சிட்டு வீணா போறாங்க அப்படின்னு சொல்லி பத்தி எந்த ஒரு ஆக்டருமே பேசல. நேத்து பார்த்தோம்னா எல்லாருமே ஓப்பனாவே பேசிட்டாங்க. அதே மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் பேசும்போதுமே வந்து மாற்றம் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல மாற்றத்திற்கான அடையாளம் தான். அதே மாதிரி கண்டிப்பாக எல்லாருமே போதை வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே ஒத்துக்குறாங்க. அது வந்து இல்லைன்னே சொல்ல முடியாது. 4வது படிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளையோட ஸ்கூல் பேக்ல இந்த கூலி பெருந்தெல்லாம் எங்க ஊர்ல எடுத்துட்டு இப்ப அந்த பிள்ளைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு போக முடியாம வீட்டுல வச்சிருக்காங்க. இதனாலதான் வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு இருக்கும் ஆளு மார்த்தாண்டத்தை ரொம்ப வெறுக்கிறதுக்கு உண்டான காரணம். எவ்வளவோ அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க. எல்லாமே வந்து இன்னைக்கு ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆனா மக்களுக்கு உண்டான ஒரு மாற்றம் கண்டிப்பாக வந்தே தீரும். இதுல முக்கியமா நம்ம பேச வேண்டியது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை தான். கையில மல்லிகைப்பூவோட சுத்திட்டு வந்திருந்தாரு. எல்லாரும் வந்து பயங்கரமா அவருக்கு தெரிய ஏற்கனவே வந்து 2 நாளைக்கு முன்னாடிதான் 75 வயசு அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனதை சொல்லி அழுததுவே மீம்ஸ் வச்சு எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப போய்கிட்டு கையில அவ்வளவு மல்லிகைப்பூவோட வந்திருந்தா எல்லாரும் வந்து மீம்ஸ் போட போட மாட்டாங்களா? ஏதாவது இவருக்கு தெரியாதா? ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது ஜோசியக்காரங்க சொல்லியிருப்பாங்க, ஏதாவது பரிகாரமாக இருந்திருக்கும், அதனாலதான் இவர் இப்படி வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம். ஏன்னா இல்லாட்டினா வந்து அவருக்கு தெரியும் இல்லையா, இப்படி எல்லாம் நம்ம போனா தமிழக மக்கள் வந்து நம்மளை வந்து வச்சு செஞ்சிருவாங்கன்னு தெரியும் இல்லையா? இருந்தாலும் அவர் வந்து போனது எல்லாரும் நிறைய மைனர் குஞ்சு எங்கப்பா அல்வாவை காணா, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போறீங்களா, என்னன்னா சொல்ல முடியுமா அம்பிட்டு அள்ளி தெளிச்சிருச்சுங்க பிள்ளைய. அந்த அளவுக்கு வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து நேத்து வந்தது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு. ஒரு பொது இடத்துல ஒரு அரசியல்வாதி
எந்த மாதிரி நடந்துக்கிறோம், நம்ம ஒரு பொது இடத்துல எப்படி இருக்கோம்னு சொல்லி கண்டிப்பாக அவருக்கு தெரியும். ஆனா நேத்து வந்தது எல்லாருமே வந்து பயங்கரமா மீம்ஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப வரைக்குமே அது ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்ப எங்க ஊர்ல இஸ்லாமியர்கள பத்தி சொன்னேன் இல்லையா? விஜய்க்கு ஓட்டு போட்டது. அதே மாதிரி 50% மேலேயே எங்க ஊர்ல விஜய் அவர்களுக்கு தான் வந்து ஓட்டு பதிவாகியிருக்கு. இதுல குறிப்பா பார்த்தோம்னா, எங்க ஊர்ல வந்து எங்க தொகுதியிலே பார்த்தோம்னா, கம்பம் தொகுதி ஏடிஎம்கே காரங்க பணம் குடுக்கல. அதுதான் உண்மை. டிஎம்கே காரங்க பணம் குடுத்துருக்காங்களாம். அத எல்லா மக்களும் போய் வாங்கிட்டு போய் விஜய்க்கு போட்டு விட்டுருக்காங்க. அப்ப விஜய் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நேத்து டிஎம்கேவை சார்ந்த அத்தனை மக்களுமே உழைச்சிருக்காங்க. நேத்து என் ஃப்ரெண்டுட்ட கூட சொன்னேன். எப்பா என்னப்பா எல்லாரும் உங்க உங்க ஆளுங்க காசெல்லாம் வாங்கிட்டு போய் டிவிகேக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஐயையோ! என்ன அப்படியா? அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்கா இருந்தது அவங்களுக்கு. பார்ப்போம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த ஓட்டுகள் எல்லாம் கணக்கெடுக்கும் போது எவ்வளவு மக்கள் வந்து விஜய்க்கு போட்டிருக்காங்கன்னு கண்டிப்பாக தெரியும். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.